தமிழ் சினிமா ரசிகர்களை 1968 அனைவரின் மனதையும் கொள்ளை கொண்ட பாடல் இது. திரைப்படம் பணமா பாசமா. பாலு பிக்சர்ஸ். இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன் தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார். மிகப்பெரிய பிரச்சனையை தந்தது இந்த பாடல். இந்த வீடியோவில் அது என்னவென்று பார்ப்போம் நேயர்களே. பாடலை எழுதியது கவிஞர் கண்ணதாசன், பாடலை பாடியது LR ஈஸ்வரி. யாருக்கு தெரியாது, அனைவரும் அறிந்த செய்தி இது. செய்தி என்னவென்றால், இந்த பாடல் வரிகளை எழுதிய கண்ணதாசன் மனம் நொந்து போனாராம். அதுவும் பிக்சரைசேஷன் திரைப்படம் வெளியான பிறகு, அதை திரையில் பார்த்த பிறகு ரொம்பவும் நொந்து போனாராம் கவிஞர் கண்ணதாசன். அதுக்கு காரணம் இருக்கின்றது என்கின்றார்கள் பழைய பத்திரிகையில் வந்த செய்திகள் எல்லாம். கவிஞரே, பாடல் சூப்பர் ஹிட், உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்றது, நீங்கள் என்னவென்றால் கவலைப்படுகிறீர்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கின்றார்கள் கண்ணதாசனிடம். இல்லை, நான் இந்த பாடலை மிகப்பெரிய பிழை செய்திருக்கின்றேன் என்றாரும் கவிஞர். ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சமுதாயத்தை சீரழித்து விட்டேன் என்றாரும் கவிஞர். எத்தனை தைரியமாக சொன்னார் பாருங்கள் கவிஞர் கண்ணதாசன். நான் எழுதிய வரிகள் விரசம், அதிலும் அந்த பாடல் காட்சிகளில் காட்டப்படும் காட்சிகளும் மிக விரசம் என்றாராம். ஒரு பிரபலமான கம்பெனி அந்த காலத்தில் பாலு பிக்சர்ஸ் தான் இந்த திரைப்படத்தை தயாரித்தது. இயக்குனர் திலகம் என்று பெயரெடுத்த KS கோபாலகிருஷ்ணன் தான் இந்த திரைப்படத்தை இயக்கினார். பணமா பாசமா என்று பெயரிட்டதும் KS கோபாலகிருஷ்ணன் தான். திரைப்படத்திற்கு இசையமைக்க முதலில் மெல்லிசை மன்னரைத்தான் அணுகியிருக்கின்றார்கள், MS சுசமாயத்தான் அணுகியிருக்கின்றார்கள். ஏதோ காரணத்தினால் அவரால் இந்த திரைப்படத்தில் கமிட் ஆக முடியவில்லை. ஒரு மெலடி, ஒரு டூயட், 2 ஃபோக் சாங், 2 நாட்டுப்புற பாடல்கள் போல தெம்மாங்கு பாடல் உண்டு. அதற்கு MS தான் சரியா வருவார், MSV தான் சரியா வருவார் என்பதனால் அந்த முடிவை எடுத்தார்கள். பிறகு முடிவை மாற்றிக்கொண்டு திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்களை அணுகியிருக்கின்றார்கள். அப்படி ஒரு முடிவை எடுத்தது கூட திரைப்படத்தின் இயக்குனர் தான். சாதாரணமாக அவர் வந்து விடவில்லையா, ஒரு மிகுந்த சிபாரிசுக்கு பிறகே அவர் இசையமைக்க வந்துள்ளார். ஒட்டுமொத்த யூனிட்டிற்கே மிகவும் சந்தோஷம். அந்த தருணத்தில் 2 ஃபோக் சாங் எப்படி இருக்க வேண்டும் என்று KV மகாதேவன், திரை இசை திலகம் KV மகாதேவன் கேட்டிருக்கின்றார். ஒரு ஐட்டம் டான்ஸ் போல இருக்க வேண்டும், ஒரு காரசாரமாக இருக்க வேண்டும், அதற்கு நான் கவிஞரை வீட்டு பாடல் எழுத சொல்லி இருக்கின்றோம் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார்கள். ஒரு மெட்டை போட்டு காண்பித்திருக்கின்றார். இந்த மெட்டு தயாரானது, மிக அருமையான மெட்டு, ஒரு தெம்மாங்கு மெட்டு, நடைபெறவே ராகத்தில் அமைந்த மெட்டு என்று கூறுகிறார்கள். இதை கவிஞருக்கு செய்தி போகின்றது. திசர நடை 12 சொற்கள் மிக அழகாக எழுதி தருகின்றேன், சென்று வாருங்கள் என்று கூறிவிட்டாராம். மறாவது நாளே பாடல் ரெடி. வரிகளை கண்டுவிட்டு ஒட்டுமொத்த யூனிட்டை வியந்திருக்கிறது. அனைவரும் புகழ்ந்து தள்ளினார்களாம் கவிஞரை. கவிஞர் என்ற கவிஞர் தான், இப்படித்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் என்றெல்லாம் அந்த புகழ்ச்சியெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார் கவிஞர். ஆனால் உள்ளுக்குள் அவர் மனம் புழுங்கி இருக்கின்றது. வரிகளில் ஏதோ கருத்து பிழை செய்ததாக அவருக்கு ஒரு எண்ணம். எரியப்படிய பாடல் மணிந்து விட்டது, பாடலும் பதிவாகிவிட்டது. இசைத்தட்டில் கேட்கும் பொழுது அந்த பாடலில் அப்படி ஒன்றும் விரசமான வரிகள் தெரியவில்லை. விஜய நிர்மலா என்ற ஒரு நடிகை தான் இந்த பாடலுக்கு நடனமாடியது. இப்படி ஒரு பாடலை வைக்கப் போகின்ற என்ற எண்ணத்தில் தான் திரைப்படத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த திரைப்பட நடிகை ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருக்கின்றார். படப்பிடிப்பு நடந்துவிட்டது. படம் சக்கை போடுகிறது. அதுவும் மதுரையில். திரைப்படம் 140 நாட்கள் தங்கம் தியேட்டர், ஆசியாவிலேயே மிகப்பெரிய தியேட்டர், லார்ஜஸ்ட் தியேட்டர் இன் ஏசியா என்பார்கள் மதுரை தங்கம். அந்த திரை அரங்கில் 140 நாட்கள் இந்த திரைப்படம் ஓடியது. முதலில் ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தது இந்த திரைப்படம் தான். திரைப்படத்தை பார்த்துவிட்டு வார ஏடுகள் விமர்சனம் தருகின்றன தங்களது இதழ்களில். கல்கி பத்திரிகை கடுமையாக விமர்சனம் செய்தது. கதை, திரைக்கதையையும் சாடியது அந்த பத்திரிகை. குறிப்பாக இந்த பாடலில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள், காட்சிகளை கண்டித்து எழுதியிருந்தது. ஆனந்த விகடன் போன்ற பத்திரிகைகள் திரைக்கதையையும் இயக்கத்தையும் பாராட்டி எழுதியது. இம்மாதிரியான பாடல்கள் எல்லாம் திரையில் வந்துவிட்டால் காலப்போக்கில் சினிமா உலகம் தரம் கெட்டு போக வாய்ப்பிருக்கின்றது என்று மற்ற பத்திரிகைகள் எல்லாம் எழுதின. தயாரிப்பாளரும் இயக்குனரும் எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்படவில்லை. காரணம், படம் பாக்ஸ் ஆஃப் ஹிட் அனைத்து தியேட்டர்களிலும். சங்கீதத்தில் மகா வித்வானாக பெயரெடுத்த திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்களை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனராம். மாமாவா இது, இப்படி ஒரு டியூன் போட்டாரா என்று கிண்டல் அடித்தார்களாம் KV மகாதேவனை. படம் பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் அனைவரையும் திரையரங்குகளில் எழுந்து ஆட வைத்து விட்டார் மாமா என்றெல்லாம் புகழ்ந்தார்களாம் KV மகாதேவனை. பாராட்டுகிறார்களா திட்டுகிறார்களா என்று ஒன்றும் அறியாமல் KVM ஒரு புன்னகை மட்டும் பதிலாக கொடுத்தாராம்.
ஒரு திரைப்படம் எடுத்து வெளியிட்டு விட்டால் அது மிகப்பெரிய லாபத்தை மட்டும் தந்துவிட்டால் மட்டும் போதாது. இந்த சமூகத்திற்கு நாம் என்ன சொல்லி இருக்கின்றோம் என்று அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் வன்மையாக எழுதியதாம் இந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு. காட்சி அமைப்புகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பாடல் வரிகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பணம் வந்தால் போதும் என்பது ஒரு ஆரோக்கியமான விஷயமாகாது என்று எழுதியதாம். சந்தங்களுக்கு வார்த்தைகள் உட்கார வேண்டும் என்பதற்காக கண்டதையும் எழுதிவிடுவதா என்று கவிஞர் கண்ணதாசனின் மிக நெருங்கிய நண்பர்கள் கவிஞரிடம் அப்படி கூறியதால் தான் கவிஞர் மிகவும் மனம் நொந்து போனார் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இந்த இடத்தில் வரும் இந்த மாதிரியான வரிகள் எல்லாம் இரட்டை அர்த்தத்தை இலவசமாக தருகிறது. இரண்டாவது அர்த்தத்தை தான் மக்கள் கூர்ந்து கவனிப்பார்கள் என்றெல்லாம் மிக தரம் உயர்ந்த ரசிகர்கள் எல்லாம் முணுமுணுத்தார்களாம். மற்றும் சில பத்திரிகைகளில் எல்லாம் அம்மாதிரியான விமர்சனங்கள் வந்தனவாம். அப்படியெல்லாம் பார்த்தால் மிகவும் ஜனரஞ்சகமாக சினிமா படங்கள் எடுக்க முடியாது, மக்கள் ரசிப்பது போல் கதைகளையும் அமைக்க முடியாது, பாடல்களையும் எழுத முடியாது என்றெல்லாம் வாதிட்டு இருக்கின்றார்கள். கவிஞர் வாதிடவில்லை, மற்றவர்கள். அப்பொழுது இந்த பாடல் வெளிவந்து பேசும் பொருளாக ஆகி கொண்டிருந்த சமயத்தில் பல இடங்களில் விவாதம் நடந்திருக்கின்றது. A.V. மெய்யப்ப செட்டியார் போன்ற மிகப்பெரிய நிறுவனத்தினர் இந்த கருத்தைத்தான் வலியுறுத்தினார்களாம். விஜய நிர்மலா என்கின்ற ஒரு நடிகை, அவர் ஒரு டான்சர். அவர் என்ன செய்வார், இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை எப்படி செய்திருப்பார், அவ்வளவுதானே. இல்லை, அவர் காட்டும் அந்த அங்க அசைவுகள் அத்தனை விரசமாக இருந்தது. இதை எப்படி சென்சார் அந்த காலத்தில் ஒத்துக்கொண்டது என்று தெரியவில்லை என்றால் இப்பொழுது தற்காலத்திலும் கூட அப்படி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். திரைப்படத்தின் ஹீரோ ஜெமினி கணேசன், ஹீரோயின் சரோஜா தேவி, அவர்களுக்கும் இந்த பாடலுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் அவர்களும் ஒரு யோசனை சொன்னார்களாம். அதாவது பாடலை நீக்கிவிடலாமா என்கின்ற ஒரு விவாதம் வந்த பொழுது, கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், எங்களது நடிப்பு இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த பாடலால் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்துள்ளது, அதனால் அந்த பாடலை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றெல்லாம் வாதிட்டு இருக்கிறார்கள். அப்பொழுது மற்றொரு செய்தியும் அந்த காலத்தில் நிகழ்ந்ததாக உலாவுகிறது. அது என்னவென்றால், கவிஞர் எழுதும் பொழுது நிறைய சரணங்கள் எழுதி கொடுத்தாராம். ஒரு 10 சரணங்கள் எழுதி கொடுத்தாராம். இந்த 3 சரணங்கள் தான் சிறப்பாக உள்ளது என்று தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களாம் தயாரிப்பாளரும் இயக்குனரும். முதல் சரணம் கூட பரவாயில்லை, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சரணங்களில் முதல் சரணம் கூட பரவாயில்லை, ஆனால் 2வது சரணம் அதிகமான ஒரு விரசத்தை தந்தது என்றார்கள். சங்கீதத்தில் கரை கண்டு சங்கதிகளெல்லாம் நிறைய வாசித்த K.V. மகாதேவன் அவர்களுக்கு இம்மாதிரியான பாடல்களை அமைப்பதில் எந்த விதமான சிரமம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு சிற்பிக்கு கல் உடைப்பது ஒரு மிகப்பெரிய காரியம் அல்ல என்றெல்லாம் இந்த பாடலின் இசையை பற்றி விமர்சனம் செய்தார்கள். இந்த பாடலில் கவிஞர் எழுதிய அந்த 2வது சரணத்தை நாம் பார்ப்போம் வாருங்கள். கவிஞருக்கு நெருடலாக இருந்ததாம் இந்த வரிகள். கேட்கும் பொழுது நானா எழுதினேன் இதை என்று நானே பலமுறை கேட்டுக்கொண்டேன் என்றெல்லாம் கூறினாராம் கவிஞர். வரிகளை மட்டும் கேட்டால் மிகப்பெரிய பிரசமாக கூட தெரியாது, ஆனால் அந்த காட்சிகளில் பாருங்கள், அந்த வார்த்தையின் பொழுது அவர் அந்த நடிகை காட்டும் அந்த அங்க அசைவுகள், அதுதான் மிக பிரச்சனைக்கு காரணமானது என்றார்கள். இது குறித்து உரையாடி கொண்டிருக்கும் பொழுது இதன் ஒரு கருத்தை கூறினார் ஒருவர், சினிமா உலகத்தில் இருப்பவர். அவர், கண்ணதாசன் அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு விஷயமே இல்லை, யாரோ பில்டப் கொடுத்திருக்கின்றார்கள், கண்ணதாசன் கலங்கினார் என்று அவர் கூறிய பிறகு அது ஒரு வதந்தியாக இருக்கும். கண்ணதாசன் கலங்கினார் என்று இந்த செய்தி கூட வதந்தியாக இருக்கும் என்ற நோக்கில் ஆராய்ந்தோம். ஏன் இது குறித்து முன்பு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கிறது, இந்தியன் எக்ஸ்பிரஸில் கூட அதை எழுதியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் கூறினார்கள் மற்றவர்கள். பாடலை ஒழிக்க விட்டுத்தானே அந்த காட்சி எடுக்கப்பட்டது. அந்த வார்த்தைக்கு ஒரு நடிகை நடிப்பு இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு இயக்குனர் எதிர்பார்ப்பதில் என்ன தவறு என்கின்றார்கள் தற்காலத்திய இயக்குனர்கள். மற்றொரு தரப்பு கூறிய ஒரு வார்த்தை, தற்கால திரைப்படங்களில் ஒரு காட்சிகளை விடவா மோசமாக உள்ளது இந்த காட்சி, இத்தனை பெரிதுபடுத்திருக்க வேண்டாம் இந்த பாடலை. இந்த பாடல் வெளிவருவதற்கு முன்பே ஓரிரு பாடல்கள் அந்த காலத்தில் வந்திருக்கின்றன. கவிதை என்றாலே இரட்டை அர்த்தங்கள் இருக்கும், இரட்டை அர்த்த வரிகள் இருந்தாலும் வரிகளுக்கு தகுந்தது போல காட்சிகளை ஒன்றுபடுத்தி காட்டிவிடக்கூடாது. ஆனால் இந்த பாடலில் அப்படி ஒரு பிழை செய்திருக்கின்றார்கள். ஆக பிக்சரைசேஷன் தான் தவறு என்றும் கூறுகிறார்கள் சற்று விவரம் அறிந்தவர்கள்.
காட்சி அமைப்புகள் பொருந்திவிடக்கூடாது என்று கூறியதற்கு காரணம் இதுதான். சற்றுமுன் பார்த்தோம் அல்லவா, அதை இயக்குனரைத்தானே சேரும், பாடலாசிரியர் எப்படி கட்டுப்படுத்தும் என்று கூறினார்கள். வரிகளை எழுதியது பாடலாசிரியர் தானே, அவர் தானே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவரை தானே பொறுப்பேற்றுக் கொண்டு தான் ஒரு தவறு செய்து விட்டதாக தானே கூறுகிறார் கவிஞர் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஒரு திரைப்படத்தில் கம்ப்ளீட் லயபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இயக்குனரை சார்ந்தது. அவர் நினைத்திருந்தால் வார்த்தைகளை மாற்ற சொல்லியிருக்கலாம் அல்லவா என்று வாதிட்டார்கள். 60 to 70களில் மிகப்பெரிய விரச வார்த்தைகள் எல்லாம் பாடல்களை காண முடியாது. அது ஓரிரு பாடல்கள் இம்மாதிரியான பாடல்கள் தான். ஆனால் 70 80களில் மிக அதிக எண்ணிக்கையிலான பாடல்கள் மாதிரியான வார்த்தைகளை நாம் காணலாம். வாலி, கண்ணதாசன் போன்றோர் கூட ஏதோ ஒரு மேலோட்டமாக காண்பிப்பார்கள், சொல்வார்கள் வார்த்தையை. கவிஞர் வைரமுத்து வந்த பிறகு 80, 90, 2000களில் நிறைய பாடல்களில் நீங்கள் இம்மாதிரியான ஒரு இரட்டை அர்த்த வார்த்தைகளை நிறைய கவனிக்கலாம். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த தங்க மகன் திரைப்படத்தில் கூட கவிஞர் புலமைப்பித்தன் விரசமான வரிகளை எழுதினார் என்று ஒரு புகார் வந்தது. அப்பொழுது கவிஞர் முத்துலிங்கம் கூட மிக அப்பட்டமாக எழுதுவார், ஆனால் காட்சிகளில் தெரியாதது. இந்த பாடலில் காட்சிகளும் வரிகளும் ஒன்றிணைந்ததால் தான் இது மிகப்பெரிய பேசும் பொருளானது. அப்பொழுது இந்த ரிவ்யூ நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். LR பாடலை பாடிய LR ஈஸ்வரி பழம் என்று சொல்வதற்கு பதிலாக பயம் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? ழகரம் உச்சரிப்பதில் LR ஈஸ்வரிக்கு சிரமமா என்ன? எண்ணற்ற பாடல்களை பாடியிருக்கின்றார், ழகரம் உச்சரிக்காமலா பாடியிருப்பார் என்றெல்லாம் கேட்டார்கள். பாடலில் அடிக்கடி இந்த பழம் பழம் என்கின்ற வார்த்தை வந்ததனால் ஒருவேளை அந்த கேரக்டர் அப்படி கூறுகிறது என்று கூட ஒரு மாற்றிக் கொள்ளலாம் அல்லவா? உதாரணத்திற்கு தேவர் மகன் திரைப்படத்தில் கமல்ஹாசன் பாடும் பொழுது இஞ்சி இடுப்பழகி என்று ழகரம் கூற மாட்டார், இடுப்பழகி என்பார். இசைஞானி இளையராஜாவின் இசை வேறு, உச்சரிப்பை கோர்ந்து கவனிப்பார் வேறு அவர். உண்மையில் கமல்ஹாசனுக்கு ழகரம் இத்தனை எளிதாக வராது. ஞாயிறு ஒளிமழையிலேயே நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த கேரக்டர் ழா என்று சொல்லாமல் லா என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம் என்று இளையராஜாவை சொன்னாராம். ஆனாலும் அவர் மற்ற பாடகிகளை எல்லாம் ழகரம் சுத்தமாக இருந்தால்தான் அதை பாடலாக பதிவேற்றம் செய்வார். அதுபோல்தான் இங்கும் ஒரு பழம் விற்கும் பெண்ணுக்கு சரியாக உச்சரிக்க தெரிய வேண்டும், ழா சரியாக உச்சரிக்க தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லவா? எனவே பயம் என்று சொல்லட்டும் என்று விட்டுவிட்டார்களாம் அதை. நன்றி நேயர்களே. மற்றொரு தருணத்தில் மற்றொரு நிகழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.